மணக்க மணக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரிசி உப்புமா செய்யும் போது அதோட வாசனை அப்படியே வீடு புறா பரவிடும். ஒரு கப் பச்சரிசி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கழுவிக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு இப்போ இதை மாதிரி ஒரு வடிகட்டியில் இதை நல்லா பரப்பி வச்சிடுங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி பொல பொலன்னு ஊறி இருக்கும். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 15 மிளகு சேர்த்து பல்ஸ் மோட்ல ரவை பதத்துக்கு பொடிச்சுக்கோங்க. பொடிச்ச பிறகு இந்த மாதிரி கைகளில் ஒட்டக்கூடாது. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு புரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து இது கூட காஞ்ச மிளகாய், பெருங்காய பொடி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கோங்க. 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டீங்கன்னா கமகமன்னு அரிசி உப்புமா ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் வச்சிருந்து அப்புறம் சர்வ் பண்ணீங்க.